சின்ன வயசுலயே மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், எலும்பு வீக்னஸ்லாம் வந்துருது. இந்த பிரண்டைய சாப்பாட்டுல ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது, இதுலருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். இன்னைக்கு பிரண்ட பொடி பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க பிரண்டைய சைடுல உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரண்டைய கட் பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா அரிக்காம இருக்கும். கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க பிரண்டைய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நிறம் மாறி வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப இதே கடாயில கருப்பு உளுந்து கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இத தனியா எடுத்து வச்சுட்டு, இதிலே வெள்ளை எள்ளு சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா அதையும் தனியா எடுத்து வச்சிருங்க. இங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். இதுல உள்ள ஈரப்பதெல்லாம் மாறி நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. வரமிளகா, காய்ந்த பூண்டு கூடவே புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பெருங்காயம், பிங்க் சால்ட், ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்கனாலே பிரண்டை பொடி தயாராயிரும். இதை நீங்க இட்லி, தோசை, சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். தோசை மாவுல கலந்து தோசையாவும் சுட்டு சாப்பிடலாம். இவ்வளோ ப்ராசஸ் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பிரண்டை பொடியை இதே பக்குவத்துல வறுத்து அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேஜை டேக் பண்ணிருக்கேன். கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.